மே 8, 2025 இன்றைய வேத வசனம் எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Today's Bible verse, Hebrews 12:14. Strive for peace with everyone and for the holiness without which no one will see the Lord. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றேன் தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவர் எங்கள் மத்தியில் அப்பா நீர் உலாவிக் கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, ஆவியானவரை எப்பொழுது இறங்கும் என் தகப்பனே, இறங்கும் ராஜா. ஆவியானவரை எங்கள் மேலே எப்பொழுதும் ஒரே மாதிரியான அன்பை வைத்திருக்கின்ற என் தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல, மனமாற நீர் மனிதர் அல்ல என் தகப்பனை. எப்பொழுது இறங்கும் ராஜா, இறங்கும் என் தகப்பனை. யாவரோடும் சமாதானமாய் இருக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆவியானவரே. இன்றைய காலகட்டத்தில் அநேக ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை அப்போ, ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொள்கிறாங்க என் தகப்பனே. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை என் தகப்பனே. ஆவியானவரே, இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உடனே சட்டை இந்த கோபம் வந்து கொண்டே இருக்கு என் தகப்பனே. இந்த கோபத்தினால அவர்கள் அநேக தீய காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக, அவர்களுக்குள்ள இந்த கோபத்தை கொண்டு வருகின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்கும் ராஜா, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஆவியானவரே அப்போ சமாதானத்தை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதற்கு பெற்றோர்களே பயந்து கொண்டே இருக்காங்க. ஐயோ, நம்ம இந்த சின்ன வார்த்தையை சொல்லிவிட்டா இந்த பையன் என்ன பண்ணுவான்னு, கோவத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு கூட அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்து இருக்காங்க என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, வாலிப பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்போ சமாதானத்தை கட்டளிடுங்க. அந்த கோபத்தை கொண்டு வருகின்ற சத்ரு இனி அவர்களுக்குள்ளே இராதபடிக்கு அந்த சத்ருவை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் வயதானவர்களுக்கு கூட ஆவியானவரே சமாதானம் இல்லை, அவர்களுக்கும் சட்டென்று கோபம் வருகின்றது என் தகப்பனே. அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற என் தகப்பனே. ஆவியானவரே, அட்ஜஸ்ட் பண்ணி போகும்படியே தங்களுடைய பிள்ளைகளோட மற்ற உற்றார் உறவினரோட கூட சமாதானமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. இந்த கோபத்தினால அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றது, அநேக கணவன் மனைவிகள் பிரிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. ஆவியானவரை இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்ப பிரிவினையை பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. எல்லாம் அந்த குடும்பம் முழுவதும் சமாதானத்தினால நிரப்புங்க, பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆவியானவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொன்னீரேன் தகப்பனே. அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அப்போ சமாதானத்தை ஊற்றி பரிசுத்தத்தை நிரப்புங்க என் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்மை தரிசிக்கும்படியான அப்போ அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் நிரப்புவீராக. அன்பு சகோதரியை துதிங்க, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே. இப்பொழுது நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் சமாதானத்தை ஊற்றுங்க, பரிசுத்தத்தை ஊற்றுங்க ராஜா. ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாய் மாற்றுங்க என் தகப்பனே. நாங்கள் எல்லோரும் தரிசிக்கும்படியான அப்போ அந்த ஞானத்தை ஊற்றுங்க, அந்த ஆவியை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் நிரப்பி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.